ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். கொல்கத்தா மௌமிதா அவங்களுடைய ரேப் அண்ட் மர்டர் கேஸே பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு எண்ட் இல்லாம விசாரணைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஹெட்ஸு, அப்புறம் இன்னும் நெறைய பேர் அதில வந்துட்டு சம்மந்தப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசென்ட்டான அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? இது ஒரு சைட்ல இருக்க, கிட்டத்தட்ட அந்த கொல்கத்தா சம்பவம் நடந்த அதே நைட்ல, அந்த 8ஆம் தேதி நைட்ல தமிழ்நாட்ல கிருஷ்ணகிரியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு. இதில ஆடட் பாயிண்ட் என்ன அப்டின்னா, பொதுவா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தங்களோட குழந்தைகள வந்துட்டு சேஃபா நம்பி அனுப்புற ஒரு சில இடங்கள்ல ஸ்கூலும் ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு காலைல ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்டின்னா, அப்பாடா! ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நிம்மதியா சேஃபா வந்துட்டு அவங்க அங்க படிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியோட பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற அந்த ஸ்கூல்லயே அந்த ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தப்பான விஷயம் நடக்குது அப்டின்னா, இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்துட்டு எங்க தான் குழந்தைகள நம்பி அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு மாரி பயங்கரமா ஷாக் ஆகுற விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமையில அந்த ஸ்கூலுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் ஒரு பங்கு இருக்குன்றது தான் வந்துட்டு சுத்தமாவே வந்துட்டு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி என்ன ஆச்சு? கிருஷ்ணகிரியில என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் எப்படி வந்து எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருப்பி திருப்பி நான் சொல்றது வந்துட்டு ஒரே விஷயம் தான். செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது வந்துட்டு நிஜமாவே வந்துட்டு வரும் காலங்கள்ல ரொம்பவே வந்து மஸ்ட் ஆக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து என்னோட சின்ன ஒரு தாழ்மையான வேண்டுகோள். யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா. நம்ம இது என்னாச்சுன்றத பத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாடு, கிருஷ்ணகிரி, பர்கூர், கந்திக்குப்பம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல கிங்ஸ்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கூல் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல, அதுவும் குறிப்பா ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து ஒரு 4 டேஸ்க்கு வந்து ஒரு என்சிசி கேம்ப் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து ஒரு விஷயம் வந்து பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி அந்த கேம்ப்‌க்கு சுமார் ஒரு 41 ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு அந்த கேம்ப்ல இடம்பெறட்டும்னு சொல்லிட்டு ஒரு மாரி லிஸ்ட்லாம் அலோகேட் பண்றாங்க. அந்த 41 பேர்ல கிட்டத்தட்ட 17 பேர் வந்துட்டு பெண் குழந்தைகள். ஸோ அப்படி இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த என்சிசி கேம்ப்‌க்கு தலைமை தாங்கி அத வந்து நடத்தணும்ல. ஸோ அதுக்கு சிவராமன் அப்படின்னு சொல்லப்படுற ஆள வந்துட்டும் அவர் தான் அந்த ஒரு பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த ஸ்கூல் சார்ந்தவர்லாம் கிடையாது. பேசிக்கா அந்த என்சிசிக்காக வந்த ஒரு நபர். அந்த சிவராமன் அப்படின்ற ஒரு ஒரு வெங்கல ஒரு நாய வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஹெட்டா வந்து இருக்காப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆஸ் பிளான்டு வந்து குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. 41 பேர் வந்து அசெம்பிள் ஆயிடுறாங்க. ஸோ அந்த டெய்லியும் வேற வேற இது நடக்கும் இல்லைங்களா என்சிசி கேம்ப்ல. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தங்கணும் இல்லைங்களா? பேசிக்கா வந்துட்டு யாருமே வந்து வீட்டுக்கு போல. அந்த 4 நாளுமே வந்து ஸ்கூலோட கேம்பஸ்லயே தங்கி, அந்த என்சிசி விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போற மாரியான ஒரு பிளான். ஒரு ஒரு 4 டே ஒரு 5 டே ட்ரிப் மாரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது, பாய்ஸ் எல்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல தங்க வச்சிருக்காங்க. கேர்ல்ஸ் எல்லாம் வந்து 1 ஃப்ளோர்ல தங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஆகஸ்ட் 8ஆம் தேதி நைட் மாதிரி, இந்த சிவராமன் அப்படின்னு சொல்லப்போறவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த கேர்ல்ஸ்லாம் தங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? மேல 1 ஃப்ளோர்ல. அங்க வந்து போயிட்டு இந்த இந்த 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற இந்த ஒரு 12, 13 வயசு பொண்ண வந்துட்டு தனியா வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கான். கூட்டு போயிட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ, அது எல்லாத்தையும் வந்துட்டு அவன் பண்ணியிருக்கான். பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இது யார்ட்டயும் சொல்லக்கூடாது அதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வந்து ஒரு மாரி பிரெயின் வாஷ் பண்ற மாரி சொல்லி அனுப்பிச்சு வேற விட்டுர்றான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. இது என்ன பண்றது? யார்ட்ட சொல்றது? ஒண்ணுமே புரியாம தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நடந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது தான் வந்துட்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன விஷயங்கள வந்து இன்னும் மேலும் வந்துட்டு ஷாக் அளிக்கும் விதமா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த சிவராமா அப்படின்றவன் வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட மட்டும் இல்ல, இன்னும் சில பொண்ணுங்கள்ட்டயும் தப்பா நடந்துருக்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் அப்படியே கூட்டா பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு ஃபைனலா இந்த விஷயம் வந்துட்டு அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் அந்த ஹெட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட காதுக்கும் வந்து போயிருது. நியாயமா இந்த இடத்துல ஒரு ஸ்கூலோட கிட்டத்தட்ட ஒரு ஹெட்டா இருக்கிற அந்த இடத்துல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்கணும்? அவன புடிச்சு லெஃப்ட், ரைட் வாங்கி விட்டு, என்னென்ன மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் வந்து அந்த சிவராமனுக்கு குடுக்க முடியுமோ, அதெல்லாம் அவனுக்கு குடுத்து, அவன ரோட்ல வந்துட்டு ஓட விட்டுருக்கணுமா இல்லையா? ஆனா அந்த சிவராமன் சாரி அந்த ஸ்கூலோட ஹெட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா எந்த ஒரு ஆக்ஷனுமே பெருசாலாம் இல்ல. எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம, இந்த பொண்ண கூப்ட்டு, "நடந்தது நடந்து போச்சும்மா. இத வந்துட்டு வெளியில சொல்ல வேணாம். வெளியில சொன்னா உனக்கும் பிரச்சனை. நம்ம ஸ்கூலுக்கும் வந்து ஒரு கெட்ட பேரு. ஸோ அதனால இத நீ அப்படியே மறந்துரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு நடந்தது ஏதோ வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயம் மாரி வந்துட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாரி வந்து டீல் பண்ணி விட்டாப்படி. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லப்போற இன்னொரு ஸ்டாஃப் கிட்டயும் போய் சொல்றாங்க. ஒரு பெண் ஸ்டாஃப், ஒரு லேடி ஸ்டாஃப். அவங்கள்ட்ட போய் சொல்லும்போதும், அவங்களும் வந்துட்டு இத பெருசா வந்து சீரியஸா எடுத்துக்காம, திருப்பியும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாரி வந்துட்டு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி விட்டுருக்காங்க.
அவங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம்லாம் அப்படி விட்டுருப்பாங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் கேம்போட லாஸ்ட் டே இல்லைங்களா? அதுவும் வந்து போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் தரப்புலருந்து இந்த அன்னாசி பழம், இந்த பப்பாளி இது மாதிரியான வந்துட்டு விஷயங்கள்லாம் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ஹீட்டு. உள்ள ஏதாவது கரு கிரு ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுனால வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரியான இதெல்லாம் குடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மைண்ட் வாஷ் பண்றது. யார்ட்டயும் சொல்ல வேணாம், நம்ம பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாரியே அந்த என்சிசி கேம்ப்ல இந்த பொண்ணுக்கு நெறையா ஜெயிச்ச மாரி வந்துட்டு பிரைஸஸ் எல்லாம் குடுக்குறது, அவார்ட்லாம் குடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் தனியா நடந்திருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வழியா பசங்கலாம் கிளம்பி வீட்டுக்கு போவாங்க இல்லைங்களா? அந்த அடுத்த நாளு. ஸோ அப்படி போம்போது இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுல என்னன்னா அவங்க பொண்ணு வந்து அவங்க அப்பா, அம்மா கூட வந்துட்டு ஸ்டே பண்ணி படிக்கல. அவங்க பாட்டியோட வீட்ல வந்து ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு போன இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அவங்க பாட்டிகிட்ட சரியா பேசல. ஏதோ ஒரு மாரி வந்துட்டு டிஸ்டர்ப்டாவே இருந்திருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க பாட்டிக்கு வந்துட்டு என்னமோ சரியில்லன்னு தெரிஞ்சு, இவங்க அப்பா, அம்மாவுக்கு இந்த மாரி தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து விசாரிக்கும்போது தான் தெரிய வந்திருக்கு. இந்த மாரி சம்பவம் அங்க நடந்திருக்குன்னு சொல்ட்டு. கேள்விப்பட்ட உடனே வந்து அவங்க அப்பா, அம்மா வந்துட்டு ஆஸ் யூசுவல் எப்படி இருக்கும் ஒரு பேரண்ட்ஸுக்கு. அவங்க போயிட்டு இந்த மாரி கம்ப்ளைண்ட் ஒண்ணு பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணதுக்கப்புறம் போலீஸ் போயிட்டு அந்த ஸ்கூல்ல விசாரிக்கும்போது, ஆளாளுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபைனலா துருவி துருவி கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த சொல்ல, ஃபைனலா வந்துட்டு ஓகே. சம்திங் இஸ் நாட் ராங்ன்றது போலீஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்கும்போது தான் அந்த சம்பவம் வந்து வெளியவே வருது. இதில இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு பொண்ணு இப்ப பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா? அது சொன்னதுனால ஆல்மோஸ்ட் இவங்களோட சேர்த்து இன்னும் ஒரு 13 பேர் கிட்ட, மொத்தமே 17 பொண்ணுங்க தான். அதுல ஆல்மோஸ்ட் 13 பேர் கிட்ட வந்துட்டு, ஆமா எனக்கும் ஒரு மாரி வந்துட்டு இந்த மாரிலாம் ஒரு சம்வேர் இவன் தப்பா வந்துட்டு நடக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு 13 பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம அடிக்கடி சொல்றதே அதுதான். இப்படி உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு வெளில வாங்க, சொல்லுங்க. ஆர் அட்லீஸ்ட் மினிமம் எல்லாரும் அத பத்தி பேசுங்கன்னு சொல்றதுக்கு ரீசனே, ஒரு விஷயத்த வெளில சொல்லும்போது, அத வச்சு பல விஷயங்கள அது கூட சேர்த்து வெளிச்சத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்துட்டு அந்த ஸ்கூல் ஹெட்டு, அப்புறம் கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபலு யாரெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சு சும்மா இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட சேர்த்து அந்த ஜெனிஃபர்ன்ற டீச்சரு, அதுக்கப்புறம் இன்னும் மேலும் சில ஆட்களலாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிவராம அப்படின்றவன் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ கோயம்புத்தூர்ல வந்து எங்கேயோ போய் தலைமறைவு ஆயிட்டான்னு சொல்லிட்டு, அவனையும் வந்து பயங்கரமா வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து விஷயமா போயிட்டு இருக்கு கிருஷ்ணகிரியில. மெயினா இந்த வீடியோ முடிக்கும்போது நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் நான் அடிக்கடி சொல்ற அதே விஷயம் தான். இதுக்கு வந்துட்டு தண்டனைகள் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். இல்ல வந்துட்டு மத்தபடி பயங்கரமா அதெல்லாம் பண்ணணுன்றத தாண்டி, அதெல்லாம் வந்து நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்ற ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? பட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அப்படின்றத வந்துட்டு பேசிக்கா ரூட்ல இருந்து புடுங்குற அதே விஷயம் தான். செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றத மஸ்ட் ஆக்கணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. அதே மாரி பேரண்ட்ஸும் இந்த மாரி விஷயங்கள்ல வந்துட்டு டெஃபினட்டா இப்ப இருக்கிற நம்ம மைண்ட் செட்டுக்கு, நம்ம சொசைட்டி இருக்கிற மைண்ட் செட்டுக்கு இந்த செக்ஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸு பசங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒருவேள அதெல்லாம் கொஞ்சம் மாறி ஓரளவுக்கு ஈஸியா ஆச்சுன்னா, அது மேல இருக்கிற அந்த ஒரு 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 என்ன சொல்றது? அந்த ஒரு ஒரு பொத்தி பொத்தி வச்சு அது ஏதோ ஒரு கெட்ட விஷயமா நம்ம போர்ட்ரே பண்றோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த விஷயம் மேபி விலகுமோ! அதனால ஒரு நல்லது நடக்குமோன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ ஸ்கூல் விஷயம் தான் நான் சொல்ல மறந்துட்டேன். பேசிக்கா என்சிசின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுவே பேசிக்கா ஒரு ஃபேக் என்சிசின்னு சொல்றாங்க. பேசிக்கா எந்த ஒரு பர்மிஷனுமே வாங்காம, பர்மிஷன் வாங்குறதுக்கோசரம் இப்படி ஒரு ட்ரையல் மாரி பண்ணி பேசிக்கா வந்துட்டு வச்சிருக்காங்க. அந்த என்சிசிக்காரன் அந்த வந்து நடத்துனான் பார்த்தீங்களா சிவராமன். அவனுக்கும் ப்ராப்பரா எந்த ஒரு என்சிசி சர்டிஃபிகேட் இல்லன்னு சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தத்தில கடைசில பலிகடா ஆனது ஒரு 8 வயசு சிறுமி. அவங்களோட சேர்த்து இன்னும் 11 பேர்ன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. ஸோ இதுதான் அந்த மேட்டரு. ஸோ பயமா தான் இருக்கு. சொசைட்டி நெனச்சு பார்க்கும்போது. இப்போ வெளிய அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா பயம். நம்பி வெளில அனுப்ப முடியாது. பொது இடங்களுக்கு அனுப்ப முடியாது. பஸ்ல அனுப்ப முடியல. சரி ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியல. இப்போ இதுக்கு மேல வந்துட்டு நம்ம நெறைய விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். சொந்த வீட்லயே வந்துட்டு பாதுகாப்பு இல்லாம நெலம போயிட்டுருக்கு. ஸோ தயவு செஞ்சு பி கேர்ஃபுல். நம்ம தான் நமக்கான ஓன் என்ன சொல்றது? சேஃப்டிய நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ ஓரளவுக்கு எங்க போனாலும் சேஃபா போயிட்டு வாங்க. யாரையும் ஈஸியா நம்பாதீங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றுமொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க் யூ.